ஹாய் உலகத்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பு தமிழன் காளீஸ்வர பாண்டிங்க. இப்போது நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துல ஒரு இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வீடு பழமையான வீடு. ஸோ அந்நேரம் வீட்டில் வச்சுருந்த அந்த தோட்டத்தினால இந்த இடம் பள்ளமாகி தண்ணியால் வீட்டோட சுவர் அஃபெக்ட் ஆகிற சூழ்நிலை இது இருக்குது. கீழே பார்க்குறீங்க, இங்கே என்ன புஷன்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் தண்ணி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பழைய காலத்து முறைப்படி அந்த வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கிறதெல்லாம் கான்செப்டால் தண்ணி தேங்கிறதுனால இந்த வீட்டோட அடிவாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் நம்மளை இங்கே வர சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவையான மரங்களை மட்டும் விட்டுட்டு, அதாவது இந்த தென்னை மரம் போது அது ரொம்ப அவசியமானது. ஏன்னா மரங்கள் வெட்டக்கூடாது. அதுபோக இருக்கிற அந்த சின்ன சின்ன செடிகளை ஃபுல்லாமே வெட்டி எடுத்துட்டு கிராவல் கொண்டுட்டு அந்த இடங்களில் ஹைட், அதாவது அங்கே ஒரு 3/4 அடி 1 அடி சம்திங்க்கு ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணி அதிலேருந்து ஸ்லோப் கொடுத்து நம்ம அந்த கார்னர் வரைக்கும் ஸ்லோப் கொண்டு போயிட்டு மேலே ஒரு எம்டிபிசிசி போட்டு ஒரு தளம் மாதிரி நம்ம போட்டு தண்ணி வாட்டம் அங்கே கடத்தி அப்படி கூடி தண்ணியை வெளியில் கொண்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொண்டு இதிலேருந்து இந்த இடத்துல இந்த ட்ரைனேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒழுகிற மழை தண்ணியோ எதுவாக இருந்தாலும் இந்த இடத்த எதையும் அஃபெக்ட் பண்ணாமல் ஸ்லோப்பாக கொண்டு இங்கேருந்து இந்த ட்ரைனேஜ் விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பழைய வீடுகளுக்கு ஓகே. இதே மாதிரி புது வீடுகள் கட்டக்கூடிய நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கிறது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.